ஸ்ரீ குருபியோ நம. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ராவணன் மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறமா சீத்தையை தன்னுடைய மதுரமான வார்த்தைகள்னால ஹனுமார் அவள்கிட்ட நம்பிக்கையை வரவழைக்கிறார். நம்பிக்கையை வரவழைச்சதோடு இல்லாமல் தான் எடுத்துன்னு வந்த ராமர் கொடுத்து அனுப்பிச்ச கணையாழியையும் சீத்தை கிட்ட கொடுக்குறார். அந்த கணையாழியை பார்த்த உடனே சீத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். ராமர்னு பேர் அதில் இருக்கு. அகெயின் அந்த ராம நாமந்தான் அவளை காப்பாற்றுறது. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாரா. அப்போது ஆஞ்சநேயர் கேட்குறார், உங்களை நான் பார்த்தேங்கிறதுக்கு அடையாளம் நான் என்ன சொல்லட்டும் ராமர் கிட்டக்க அப்படின்னா, சீதா அவ காட்டில் வசித்த போது நடந்த ஒரு விருதாந்தத்தை, காக்காசுர விருதாந்தம்ங்கிறத சொல்கிறான். இந்திரனோட பையனான ஜெயந்தன் சீத்தையை குத்துறான். காக்க ரூபத்தில் சீத்தையை குத்துறம் போச்சே. அந்த இடத்துல ராமர்கிட்ட அம்பு வில்லெல்லாம் இல்லை. அதனால் தர்பையில் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த காக்கை மேலே வீசுகிற. அது ஆஹா மோசம் போனோமேன்னு சொல்லிட்டுன்னு அந்த ஜெயந்தன் ஓடுறான். அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான், அப்பாட்ட போகிறான், இந்திரன்ட்ட போகிறான், அம்மாட்ட இந்திராணிகிட்ட போகிறான், பட்சிகள் கிட்ட போகிறான். யாரும் உதவ மாட்டேன்ட்டா. ஏன்னா துரத்துறது பிரம்மாஸ்திரம். அப்போ எங்கே போய் இங்கே போய் அலக்கழிச்சு எங்கேயும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே திருப்பி ராமருடைய சரணத்திலேயே விழறான். என்னடியார் தவறு செய்ய மாட்டார்கள், அப்படியே தவறு செஞ்சாலும் சரணாகதின்னு வந்துட்டான்னா என் காக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு ராமர் அவனை ஜெயந்தனை ஏற்றுண்டார். ஆனால் பிரம்மாஸ்திரத்தினுடைய வீரியம்க்கு உன்னுடைய வலது கண்ணை கொடுன்னு சொல்லி அந்த ஜெயந்தன் அங்கேயும் தப்பிச்சுன்னு போனான். அப்போ சீதா சொல்கிறா, ராமா எனக்காக ஒரு காக்கையின் மேலே பிரம்மாஸ்திரத்தை உபயோகம் பண்ணினீங்களே, இப்போ நான் இந்த ராவணனுடைய வனத்தில், இந்த அசோக வனத்தில் நிர்கதியாக நிற்கிறேன், என்னை நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா? இந்த விருதாந்தத்தை சொன்னேன்னா ராமர் என்னுடைய நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுப்பார் அப்படின்னு சீதா ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறான். ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், சரிம்மா வேற ஏதாவது ஒரு அடையாளமாக ஏதாவது கொடுங்களேன் உங்களை பார்த்தேன்னு சொல்லிட்டுன்னு கேட்கறதுக்கு தன்னுடைய சூடாமணியை கொடுக்குறேன். அந்த சூடாமணியை வாங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு உடனே சீத்தைக்கு மறுபடியும் துக்கம். இத்தனை நாள் யார் வருவா என்ன பண்ணுவான்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ நீ எனக்கு தைரியம் சொல்லி இந்த மாதிரி ராமர்கிட்டக்க போய் நான் இங்கே படுற அவஸ்தைகளெல்லாம் போய் சொல்லிட்டு நீ எப்போ திரும்பி வருவியோன்னு தெரியலையே, இன்னும் 2 மாதம்தான் நான் உயிரோடு வச்சுருப்பான் ராவணன், அதுக்குள்ளே நீ ராமர்கிட்டக்க சொல்லி என்னை மீட்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சீத்தை சொன்ன உடனே அந்த சூடாமணியை வாங்கிட்டு ஆஞ்சநேயர் ஒரு இடமா போய் உட்காந்துட்டு பிளான் பண்ணுறார். என்ன பிளான் பண்ணுறாரு, சீத்தையை தேடிண்டு வான்னு தான் எனக்கு கொடுத்துருக்கிற ஜாப். ஆனால் உத்தேசித்த காரியத்தை பண்ணுற போச்சே அதுக்கு விரோதம் இல்லாமல் பலவிதமான காரியங்களை பண்ணுறது தான் ஒரு திறமைசாலியோடைய ஒரு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுற போச்சே ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இப்போது ஒரு அல்ப காரியம் பண்ணுற போச்சே ஒரே ஒரு பிளானை மட்டும் நம்பிட்டு இருந்தா சரி ஏதோ ஓகே போயிட்டு சின்ன காரியம் தான் நினச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிக் ப்ராஜெக்ட் பண்ணுற போச்சே ஒரே பிளானை மட்டும் வச்சுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா கஷ்டமாயிடும் இல்லையா? அதுக்கு விரோதம் இல்லாமல் சப்சிக்வெண்ட்டாக என்னெல்லாம் பண்ணலாங்கிற பிளான்ஸும் நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் யோஜனை பண்ணி எனக்கும் இங்கே இருக்கக்கூடிய ராட்சசர்களுக்கும் ஈஸியாக ஒரு சண்டை வரா மாதிரி பண்ணினோம்னா இந்த ராட்சசர்களுடைய பலம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த பலம் என்னன்னு தெரிகிற போச்சு சப்போஸ் தெர் ஆர் சான்சஸ் ராவணனும் என்னோட சண்டைக்கு வரலாம், ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பார்க்குற போச்சு, ஆஹா இந்த அசோகவனத்தை நம்ம அழிச்சா இந்த ராட்சசர்கள் என்னோட சண்டைக்கு வருவா அப்படின்னு இவர் மனசில் நினச்சிண்டு, அதுதான் சமயோஜித புத்திங்கிறது. அந்த பிளான் பண்ணுறதை விட அதை எக்ஸிக்யூட் பண்ணுறார் பாருங்கோ,
அதுதான் பியூட்டிஃபுல் இன் ஆஞ்சநேயர் கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ். அந்த அசோகவனத்தை அழிச்ச உடனே ராட்சசிகள்லாம் எழுந்து, ஐயோ என்னடா அது இப்படி அந்த அசோகவனம்லாம் இப்படி டமா டமா டமா. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நவரத்தனங்களும் மணிகளும் முத்துக்களும் தங்கம் வைரம் மாலை அழைச்சிருக்கா. அது ஒன்னோட ஒன்று வரிசை வரிசை அப்படியே டமால் 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 எல்லாம் விழுறது கீழே. அப்போது எல்லாம் ராட்சசிகள்லாம் ஓடி போய் ராவணன் கிட்டக்க போய் சொல்கிறா, அச்சுச்சோ இந்த மாதிரி ஒரு குரங்கு வந்து உட்காந்து இந்த மாதிரி அமக்கலம் பண்ணுறது அப்படின்னு. அவர் அங்கே போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு, நான் ராமதூதன், ராமர் என்ன தூதனை அனுப்பிச்சிருக்கார், சுக்ரீவனுடைய மந்திரி நானே அப்படின்னெல்லாம் கர்ஜிச்சுட்டு இருக்கார். உடனே ராவணன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு வந்து கிங்கரர்களை அனுப்புகிறான். அவளை இப்படிங்கிறதுக்குள்ள வதம் பண்ணிடுறார் ஆஞ்சநேயர். ஜம்புமாலி அனுப்புகிறான், அவனையும் வதம் பண்ணிடார். மந்திரி குமாரர்கள், பஞ்ச சேனாதிபதிகள் எல்லாரோடையும் சண்டை போட்டு இவரை எல்லாரையும் வதம் பண்ணிடார். அப்புறம் ராவணன் தன்னுடைய குமாரனான அக்ஷகுமாரன் அனுப்புறான். அவன் சின்ன பையன், அழகா வந்து அமெரிக்கையா வந்து ஆஞ்சநேயரோட ஃபைட் பண்றான். கண்ணோட கண்ணை பார்த்து, ஆஹா இந்த குரங்கா வந்து இவ்வளோ வேலை காமிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டுன்னு கண்ணோட கண்ணை பார்த்து ஃபைட் பண்ணுறான். இதெல்லாம் ஆஞ்சநேயரா ஆச்சரியப்படுறார். ஆஹா இவன் இவ்வளோ சின்ன பையனாக இருந்தாலும் இவ்வளோ நன்னா சண்டை போடுறான் பாரு அப்படின்னு, இவனோட நல்லா கொஞ்ச நாள் சண்டை போடலாம் அப்படின்னு பார்த்தா, ராட்சசர்களுக்கு எப்போவுமே வர 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 விருத்தி ஆகும். அவளை நீங்கள் அங்கஹீனம் பண்ண என்ன பண்ணாலும் அவளுடைய பலம் விருத்தியாகிட்டே போகும். அப்போ இவனுடைய அக்ஷகுமாரனுடைய பலம் விருத்தி ஆக ஆக, ஆஹா இனிமேல் நம்ம இவனை வளர விட்டோம்னா சரிப்பட்டு வராதுன்னு கரெக்டாக நேரம் காலம் பார்த்து அவனுடைய காலை தூக்கி சரன்னு தூக்கி அடித்து அவனை வதம் பண்ணிட்டார். ராவணனுக்கு அங்கே ஒரே பயம், நடுங்கிறான். என்னடா தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டிக்காம இந்திரஜித் அனுப்புகிறான், தன்னுடைய மகனான இந்திரஜித் அனுப்புகிறான். சொல்லி அனுப்புகிறான், நீ அவனை அஸ்திரங்கள்னால தான் அவனை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லி அனுப்புகிறான். இந்திரஜித்து போகிறான். அவன் விடுற அம்புகள் எல்லாம் அவன் ஆஞ்சநேயர் மேலே படுறது. ஆனால் அது தப்பிச்சுட்டு இவரும் திருப்பி அடிக்கிறார். ஆஹா நம்ம அப்பா சொன்ன மாதிரி இவனை நம்ம சாதாரண அஸ்திரத்தினால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவன் மேலே, ஆஞ்சநேயர் மேலே பிரம்மாஸ்திரத்தை விட்டுடுறான் இந்திரஜித். அந்த பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்பட்டு அவர் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துட்டார் ஆஞ்சநேயர். அவருடைய பலம் ஒடுங்கின நேரம் அது. பிரம்மா வந்து ஆஞ்சநேயருக்கு வரம் கொடுத்துருக்காரு, உன்னை கட்டக்கூடியது ஒன்றுனா இந்த லோகத்தில் பிரம்மாஸ்திரம் தான். அன்பு பக்திக்கு கட்டுப்படுறாருங்கிறது வேற. அஸ்திரங்கள் உன்னை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒன்று பிரம்மாஸ்திரம். ஆனால் ஒரு முகூர்த்த காலத்துக்கு தான் அதுக்கு வீரியம் உண்டு, அதுக்கப்புறம் நீ அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடலாம். இவர் அதே மாதிரி தான் ஒரு முகூர்த்த காலம் தான் அதில் கட்டுப்பட்டு இருக்கார். அதுக்கப்புறம் எழுந்துடுறார். ஆஹா இந்த ரகசியம் தெரிஞ்சுன்னு இந்த இந்திரஜித் என் மேலே இந்த பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தியிருக்கான்னு இவர் தெரிஞ்சுண்டு, ஆனால் மயக்கம் அடைஞ்ச மாதிரியே ஆக்ஷன் பண்ணுறாரு. எதனால், அந்த இந்திரஜித்தை கட்டி இழுத்துன்னு போகிறான் சபைக்கு. தெருவா அந்த ஆஞ்சநேயர் இழுத்துன்னு போகிறான். அப்போ இவருக்கு என்ன பண்ணுறாரு, ஆஹா நம்ம இந்த லங்கையை வந்து ராத்திரி நேரத்தில் தான் பார்த்தோம், இந்த பகல் நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் வந்து ஆஞ்சநேயர் இழுத்துன்னு போக அப்படியே மயக்கமாக இருக்கிற மாதிரியே போட்டு ராவணனுடைய சபையில் கொண்டு போய் நிறுத்துகிறான் இந்த இந்திரஜித். நேருக்கு நேரு ராவணனை பார்க்குறாரு ஆஞ்சநேயர். எனிமீனுடைய சபையில் தான் தனியாக இருக்கும்ன்றதை பற்றிலாம் கவலையே படாமல் அவனுக்கு ஹிதோபதேசம் வேற பண்ணுறார் ஆஞ்சநேயர். என்னன்னு, ராவணா நீ தர்மத்தை காப்பாற்றி தர்மத்தை ஃபாலோ பண்ணியிருக்க, நிறைய பூஜைகள்லாம் பண்ணியிருக்கேன், அதனோட பலன்னா சீத்தையை அபகரிச்சுன்னு வந்ததுக்கு முன்னாடி நீ அனுபவிச்சாச்சு. இனிமேல் உனக்கு சீத்தையை அபகரிச்சதுக்கு அப்புறமா அந்த தர்மங்கள்லாம் உனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு இருக்கிற கோபத்தில் அவனை வதம் பண்ணுங்க அப்படின்னா விபீஷணன் சொல்கிறார், தூதனா வந்திருக்கிறவரை கில் பண்ணக்கூடாது, அவனை மொட்டை அடிக்கலாம், அங்கங்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம், இப்படி தான் சொல்லியிருக்கு ஒரு தூதனை அப்படின்னு. உடனே அவருடைய வாலில் நெருப்பை பற்ற வச்சு திருவா அவனை கூட்டின்னு போங்கன்னு ராவணன் ஆர்டர் பண்ணுறான். பாருங்கோ, விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவான். மொட்டை அடிக்கலாம்னு சொல்லியிருக்கு, அங்கங்களை விகாரப்படுத்தலாம், ஷாட்டை அடிக்கலாம், இதெல்லாம் எதாவது பண்ணியிருக்கலாம்ல ராவணன். ஆனால் என்ன சொல்கிறான், வாலில் நெருப்பு வைங்கிறான்.
அந்த சீதா பிராட்டியினுடைய பதிவிர்த்தா அக்னி அதுதான் அவனை சொல்ல வச்சிருக்கு. அவருக்கு என்ன, அவ்வளோ நெருப்பு வச்சா கூட கூலாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சீதா பிராட்டி அங்கே வேண்டிக்கிறான், அக்னி ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவர் என்ன பண்ணுறார், அமைதியாக ஆஞ்சநேயர் அவள் இழுக்கிற இழுப்புக்கள் எல்லாம் போகிறார். என்ன ஆகுது நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துக்கலாம். ஆகத முனிகன சம்ஸ்துதராம் விஸ்ருத் தசகண்டோத்பவராம் சீதாலிங்கன நிர்வத்தராம் நீதி சுரக்ஷித ஜனபதராம் விபின தியாஜித ஜனகதராம் காரித லவணாசுர வதராம் சர்வகத சம்புக சம்ஸ்திதராம் ஸ்வதனய குச்சலவ நந்திதராம் அஸ்வமேதகிருத தீக்ஷிதராம் காலா வேதித சுரபதராம் அயோத்தியா கஜன முக்திதராம் விதிமுக விபுதா நந்தகராம் தேஜோமய நிஜ ரூபகராம் அப்படின்னு இன்னைக்கு முடிக்கிறோம். நாளை தொடுதலை